My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் இப்போ கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. முதல் சுற்றில் இடம் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க. அண்ட் அகைன் நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்ட் தமிழ்நாடு ரிசல்ட் 27 ரிலீஸ் ஆகும். 27th of August ரிலீஸ் ஆகும் போது அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுடைய காலேஜில் சேரலாமா வேணாமாங்கிற டிசிஷனுக்கு நீங்கள் வரலாம். மோஸ்ட் லைக்லி ஆல் இண்டியா கோட்டாவில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அப்டேட் அப்படிங்கிறது வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க சொன்னபடி ரிலீஸ் பண்ணல ரிசல்ட்டை ஒரு 2-3 நாள் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 24th தான் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னிலிருந்து 31st க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். பட் அகைன் நமக்கு 27th அன்றைக்கி தமிழ்நாடு ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ 99% நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுனால தமிழ்நாட்டில் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அப்போ தமிழ்நாடு ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இதில் க்ளோசிங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் எதுவுமே வரலை. ஜென்ரல் கேட்டகரிக்கு 572 மார்க்குக்கு அரௌண்ட் 22,000 ரேங்க் சம்திங்கில் நமக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 564 மார்க்ஸ் வரைக்குமே போயிருக்கு. 27,000 ரேங்க் வரைக்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அண்ட் ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 571 அப்படிங்கிற மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு 23,000 ரேங்க்கில். அண்ட் எஸ்சி கேட்டகரி 489 மார்க்ஸ் அண்ட் எஸ்டி கேட்டகரி 471 மார்க்ஸுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. 104,000 ரேங்க்குக்கும் எஸ்சிக்கும், எஸ்டி கேட்டகரியில் 132,000 ரேங்க்லேயும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதே இது பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 545 அப்படிங்கிற மார்க்குக்கு 41,000 ரேங்க்கில் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் 540 இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 540 அண்ட் ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 544 வரைக்கும் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் நமக்கு எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 458 வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 445 வரைக்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. ஆனால் சில மாறுதல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரிசல்ட்னு ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ரிவைஸ்டு ரிசல்ட் 2 அப்படின்னு ஒரு பிடிஎஃப் மொத்தம் 3 ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 3 ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுக்கும் ரிவைஸ்டு அப்டேட்டட் செகண்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுக்கும் நமக்குரிய ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் இடையில பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபைனல் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டினுடைய டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9:50 9:30க்கு மேலே. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டினுடைய டைம் ஸ்டாம்புங்கிறது 9:24 சம்திங்கில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா 12:30 வரைக்கும் நீங்கள் ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணதே லேட்டு. எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஃபைனல் ரிசல்ட் நம்ம ரிலீஸ் பண்ணதுனால இதில் எந்த கிரீவியன்ஸும் வந்திருக்காது. இது ஒரு வே ஆஃப் அவாய்டிங் கிரீவியன்சஸ். அதாவது கிரீவியன்ஸ் இருந்துச்சுன்னா தானே ஃபர்தராக டிலே ஆகும். டிலே அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக நான் பார்க்குறேன். அவங்க யூஸ் பண்ண ஒரு வழியாக பார்க்குறேன். ஸோ அப்போ ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல இருக்குது. 2 பிடிஎஃப்னுடைய டைம் ஸ்டாம்பையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களே அதனுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2னுடைய டைம் ஸ்டாம்ப் அண்ட் ஃபைனல் ரிசல்ட்னுடைய டைம் ஸ்டாம்ப் இது ரெண்டுமே பிடிஎஃப்பில் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் டைமை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இடம் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். சோஃபார் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகலை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில். பட் கூடிய விரைவில் அது எனேபிள் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் கொடுக்கணுமா ஃப்ளோட் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த கல்லூரியில் தான் நீங்கள் சேர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இறுதியான முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தென் யூ கேன் யூஸ் ஃப்ரீஸ் ஆப்ஷன். இந்த ஃப்ரீஸுங்கிறது எனக்கு இந்த காலேஜ் ஓகே, ஐ எம் நாட் கோயிங் ஃபார் ரீஅலாட்மெண்ட், ஐ எம் நாட் கோயிங் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, வேறு சென்டாக், பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் நான் போகலை. ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன், நான் அதிலேயே ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆல் இண்டியா கோட்டாலேயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஃப்ளோட்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டா 1லேருந்து ஆல் இண்டியா கோட்டா 2க்கு போகிறதுக்கு மட்டும்தானே தவிர ஆல் இண்டியா கோட்டாலேருந்து ஸ்டேட் கோட்டாக்கு போகிறதுக்கு ஃப்ளோட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வேறு கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் வேறு,
ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வேறு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன். நம்மளுடைய சேனல்லையும் அது அவைலபிளாக இருக்கும். நீட் 2026 பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தமிழ்நாடு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு நான் ஆல் இண்டியாவில் சேரலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டிசிஷன் 100% கரெக்ட். யூ கேன் வெயிட் ஃபார் தமிழ்நாடு ரிசல்ட் which will be released after 27th of August. அண்ட் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைத்த கல்லூரியில் இப்போ உங்கள் கையில் இருக்கிற காலேஜில் சேர போகிறீங்களா அல்லது தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களாங்கிற டிசிஷனை 27ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட்டுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸில், டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடச்ச சீட்டை ஃப்ரீ எக்ஸிட் மட்டும் விட்டுறாதீங்க. ஃப்ரீ எக்ஸிட் விடுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கில் சீட்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். முதல் சுற்றில் லட்சக்கணக்கான மாணவர்கள் போட்டி போட்டு கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த நேரத்தில் வெகு சில மாணவர்களுக்கு மட்டும்தான் சீட்டுங்கிறது அலாட் ஆகிருக்கு. ஸோ அந்த சிலரில் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கிடைச்ச சீட்டை நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிட் விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து தான் நீங்கள் அந்த டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இடம் கிடைக்காத மாணவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் அந்த மாணவர்களுக்கெல்லாம் வருகிற சுற்றுகளில் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியாவுடைய செகண்ட், தேர்ட் ரவுண்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.